அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி K1, அதாவது கிட்னில உட் பாயிண்ட். இந்த புள்ளியோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது உள்ளங்காலில் இந்த நடுவுல ஒரு குழி இருக்கு இல்லையா, அந்த குழியில இருக்கக்கூடியதுதான் K1. இதனுடைய பஞ்சபூத சுழற்சி இது எந்த விதமா வேலை பார்க்குது, என்னென்ன நோய்க்குறிகளுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க நமக்குள்ள அக்குபஞ்சர் சேனல்ல இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதனுடைய செயல்பாடை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும், அதோட இந்த பாயிண்ட்டை போடும்போது எந்த விதமான உணவை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம பாயிண்ட் போடுறதுனுடைய பலன் ரெட்டிப்பாகும் அப்படின்றதுக்காக தான் நான் ஏன்னா உணவு தான் இங்க மருந்தா பார்க்கப்படுது. அந்த விஷயமா நாம இப்ப பார்க்கலாம். இப்ப கிட்னி, சிறுநீரகம் அப்படிங்கும் போது அது என்னவ கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீரை கையாளுகிறது. அந்த நீர் எப்படிப்பட்ட நீர் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம யூரின் டெஸ்ட்ல மேக்சிமம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சுகரோட லெவல், தென் யூரியாவோட லெவல், அதாவது உப்பு, இனிப்பு, இப்படி ரெண்டோட அளவையும் சரியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு கிட்னி தான். அந்த இதனுடைய பாதிப்பு இருக்கும் போது இந்த ரெண்டோட அளவுமே நமக்கு சிறுநீர்ல வெளிப்படுது, மாற்றமா காமிக்குது. இப்ப சுகர் பேஷண்டா இருந்தாங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த K1 அந்த பாயிண்ட்ல மதமதப்பு, அதாவது பாதங்கள்ல மதமதப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதே இது யூரியா உள்ள பேஷண்டா இருக்கும் போது அங்க என்னவாகுது அப்படின்னா, அவங்களுக்கு கால் வீக்கம் ஏற்படுது. இப்படி ரெண்டு விதமாகவும் நம்ம உடம்புல இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஓகே, கிட்னி உட் பாயிண்ட் அப்படிங்கும் போது இது உட் மரம். மரம் நீரை என்ன பண்ணும், உறிஞ்சி ஆற்றலாக மாற்றுது. ஏன்னா மரம் தானே நமக்கு மண்ணில் உள்ள உலோகத்தை நீரின் மூலமா உறிஞ்சி நமக்கு ஆற்றலா கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்கும். இப்ப அதே இது நம்ம உடம்புல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நீர் எதற்கு வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் அப்படின்றது ரத்தம், இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம், என்சைம்ஸ் இப்படி எல்லாம் எடுக்கிறோம். இது எல்லாமே என்னன்னா நமக்கு நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடியது, எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்றதுக்கு நமக்கு வாட்டர் வேணும். ஏன்னா நம்ம உடம்புல மிக அதிகமான பகுதி எது இருக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் மிகுதியா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்ல நாம இந்த நீர் பற்றாக்குறையால் என்னென்ன நோய்கள் ஏற்படுமோ, அதாவது இப்ப ஒரு மரம் நீரை உரியலைன்னா என்ன ஆகும், மரம் வாடி போகும். ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம. அதே இதுதான் நம்ம உடம்புலையும் இந்த நீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கல அப்படின்னா நமக்கு இங்க என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆகாயம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாய தலமான மூளையை பாதிக்கும். மூளை அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் புரோட்டீன். இங்க இனிப்பா நாம பார்க்கக்கூடியதும் புரதம் தான். புரதம் லீக்கேஜ் ஆகிறதையும் நாம யூரின் டெஸ்ட்ல தான் பார்க்குறோம். ஸோ இது டைரக்டா எதை பாதிக்குது அப்படின்னா நமக்கு மூளையை தான் பாதிக்குது. அப்படி மூளையை பாதிக்கும் போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு மயக்கம் ஏற்படலாம். இதெல்லாம் நம்ம முந்தின வீடியோல பேசியிருப்போம். K1 பாயிண்ட் பார்க்கும்போதே மயக்கம், வலிப்பு, இந்த மாதிரி நிலை தடுமாறுறது, மெமரி லாஸ், இப்படி விஷயங்கள் எல்லாமே எதுல அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த K1 பாயிண்ட் போகும்போது சரியாகும். ஏன்னா அந்த ஆற்றலை அது கடத்தி கொண்டு போறதுனால நமக்கு இது சரியாகக்கூடிய வேலையை பார்க்குது. இப்படி பார்க்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு வேலை நடக்குது, அதோட சேர்த்து அந்த உணவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிறைய நேச்சர்லேயே இந்த ஆர்கனுக்கு இந்த உணவு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இயற்கையாவே இருக்கும். அப்படி ரொம்ப அற்புதமா கொடுக்கப்பட்ட உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சிறுநீரக வடிவத்திலையும் இருக்கும், மூளையினுடைய வடிவத்திலையும் நமக்கு தெரியும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை கீரை. இந்த வல்லாரை கீரை ரொம்ப அற்புதமானது. நம்ம ஏற்கனவே சொல் வழக்கிலேயே சொல்வாங்க,
நினைவாற்றல் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து வல்லாரைக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெறும் நினைவாற்றலுக்கு மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த நீரினுடைய பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய இந்த வலிப்பு நோய்க்கும் வந்து நமக்கு வந்து இது வல்லாரைக்கீரை வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது அது வந்து நரம்ப வந்து செலக்டிவ் பண்ணுது, அதாவது அமைதிப்படுத்துது. உங்க ஏதோ ஒரு ரொம்ப அதிக ப்ரெஷர்னால மனப்பதற்றத்தால ஒருத்தவங்களுக்கு வந்து வலிப்பு நோய் வருது அப்படின்னா அங்க வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து ஹைப்பர் ஆகுறாங்க. அப்போ வந்து உஷ்ணம் கூடுது, நீர் வந்து குறையுது, உஷ்ணம் வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த இதை வந்து மாத்துறதுக்கும் நாம வந்து இந்த வல்லாரைக்கீரையை வந்து உணவா சமைச்சு அதை வந்து சாப்பிடலாம். வாரத்துல ஒரு 3 நாட்கள் தொந்தரவு உள்ள நபர்கள் வந்து கண்டிப்பா சாப்பிடணும். கொஞ்சம் நல்லாகி அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சோன்னே, ஏன்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தூக்கம் இருக்காது. தூக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இதை வந்து வீக்லி ட்வைஸா வந்து மாத்துங்க. அதுக்கப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. நரம்பு தளர்ச்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலிப்பு, தென் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஏற்படக்கூடிய வலிப்பு, தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய வலிப்பு, அதோட வந்து மெமரி லாஸ், என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு நிலையில வந்து எல்லா பணியையும் செய்யக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து ஒரு ரொம்ப அற்புதமான மருத்துவமா வந்து அமைஞ்சிருக்கும். இதை வந்து நீங்க உணவோட தான் மதிய வேலையில மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. வேற எப்பயும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா தொடர்ந்து எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உணவோட சேர்த்து சாப்பிட்டுட்டே வரும்போது அதோட இந்த பாயிண்ட்டையும் K1 பாயிண்ட்டையும் வந்து போடணும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து முறையா கத்துக்கிட்டவங்ககிட்ட வந்து போட்டுக்கோங்க. அதை வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்த வேண்டாம். நீங்க வீட்டிலேயே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மசாஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஜென்டலா வந்து மசாஜ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை வந்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு, மாற்றம் இருக்குதுன்றத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாவே நல்ல ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மகிட்டையும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ட்ரீட்மெண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.